வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 யோவான் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். 11, 12 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாயிருந்த நிமித்தம்தானே. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவானின் நிருபம் அன்பின் நிருபம் என்றும் நற்செய்தி நூல் அன்பின் சுவிசேஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் யோவான் அன்பை பற்றி அதிகமாக பேசுகிறார். சகோதர அன்பு நமக்கு இருக்குமானால் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை யோவான் விவரிக்கிறார். முதலாவது, நல் மனதுடையவர்கள். காயின் ஆபேலை கொன்றது அவன் மேலிருந்த பொறாமையினாலே. அவனுக்குள் அன்பு இருந்திருக்குமேயானால் பொறாமைப்பட்டிருக்க மாட்டான். அன்புக்கு பொறாமை இல்லை. சகோதர அன்பினால் நம் உள்ளத்தை நிரப்பினால் பொறாமை குணம் மாறும். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதர அன்புடையவர்களானால் நாம் நல் மனதுடையவர்களாயிருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, சகோதர அன்புடையவர்களானால் ஜீவனுக்குள்ளானவர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்திலே அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கருமையானவர்களே, அன்பு இல்லை என்றால் வெறுப்பும் பகை உணர்வும் நம்மில் ஏற்படுகிறது. அவ்வெறுப்பு கொலைக்கு வழி நடத்துகிறது. கொலைபாதகம் நம்மை நித்திய ஜீவனுக்கு அந்நியராக்குகிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக, சகோதர அன்புடையவர்களானால் தியாகம் செய்பவர்களாயிருப்பார்கள். 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரரிடத்திற்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறதப்படி. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதர அன்பு நம்மிடம் இருக்குமானால் பிறருடையதை நாம் எடுத்துக்கொள்ளாமல் நம்முடையதை கொடுப்போம். கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்ததால் தமது உயிரை சிலுவையில் தியாகம் செய்தார். இதனால் அவர் நம்மீது கொண்டிருந்த அன்பை நாம் அறிகிறோம். சகோதர அன்புடையவர்களாயிருந்தால் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் அல்ல, விட்டு கொடுப்பவர்களாய் இருப்போம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, சகோதர அன்புடையவர்களானால் தேவனுக்கு பிரியமானதை செய்பவர்கள். 19வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குள்ளவர் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது, நான் இவ்வாறு அன்போடு நடக்கவில்லையே என்று நமக்குள் குற்ற உணர்வு ஏற்படலாம். ஆனால் தேவன் நம்முடைய செயலை அல்ல,
உள்நோக்கத்தை அறிகிறவராயிருக்கிறார். அன்பு நம்மில் காணப்படும் போது தேவன் நம்மீது பிரியம் கொள்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிகிற தேவனாயிருக்கிறார். இறுதியாக 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும்போது, நாம் கட்டளைகளை கை கொள்கிறவர்களாயிருக்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது தேவ கட்டளை. இக்கட்டளையை கை கொள்வதால் நம் ஜெபம் கேட்கப்படுகிறது. நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அன்பின் தேவனே, நீர் காட்டிய அன்பை நான் பிறரிடம் காட்ட எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.